ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொங்கல் அப்டேட் எப்போ தான் சிஸ்டர் பண்ணுவீங்கன்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டேன். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் ஊர் திருவிழா செவ்வாய்க்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயில் 2 கோயிலில் 6 கோயிலும் ஒரே நாள் கொண்டாடுற திருவிழா தான் இது. செவ்வாய்க்கிழமையே வந்துட்டு இப்போ பால் குடம் ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் 1 ஈவினிங் 1ன்னு பால் குடத்தை காலையில் முடிச்சுட்டு புளியோதரை, தயிர் சாதம், கேசரி 3யுமே சூப்பராக திருப்திகரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பாடும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அன்னதான சாப்பாடு குறை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஊர் திருவிழா, அதுக்காக நம்ம வந்துட்டு பால் குடம் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம். பால் குடம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் ஒரு பால் குடம் இருக்குது. நான் சின்ன சின்ன மினி விளாக் மாதிரி போடுறேன். பாருங்களேன், நம்ம வீட்டில் வந்து அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கோயிலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோவில் பார்க்கலாம். காலையில் அன்னதானம் போட்டதுனால நாங்கள் ஈவினிங் பால் குடத்துக்கு அன்னதானத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துடலாம். தக்காளி சாதம் தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, அண்ணா, சித்தப்பா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் கொடுத்தோம். ஏன் அப்படின்னா 2 கோயிலுக்குமே அன்னதானம் கொடுக்குறப்போ ரொம்ப நல்லது அப்படின்றதுனால தான் அம்மா வீட்டு சைடு இருக்க கோயிலுக்கும் எங்கள் வீட்டு இருக்க சைடு கோயிலுக்கும் 2 பேர்த்துக்குமே 2 கோயிலுக்கும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையிலேயே அந்த அம்மா ஒரு பொண்ணு தான். மற்றவங்களும் அந்த அளவுக்கு வேலை செஞ்சாலும் அந்த அம்மா ஒரு நிமிஷமாக வேலை செய்கிறத பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போயிட்டு, நீங்கள் எவ்வளோ வருஷமாக செய்கிறேன்னு கேட்டேன். 15 வருஷமாக செய்கிறேம்மா, இதுதான் நமக்கு தொழிலேவும். 5 நிமிஷத்தில் டக்கு 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 டக்குன்னு வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள பார்த்துட்டே நான் நின்றுட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன், இவ்வளோ கனமாக இருக்கே, இது எப்படிம்மா பிடிக்கிறீங்க? எனக்கு சர்வீஸ் ஆயிடுச்சுமா, என்ன பண்ணுறது? நான் என் கணவர் இறந்த பிறகு நான் கையில் எடுத்த ஃபஸ்ட்டு தொழில், அதை எப்படி விட முடியும்னு சொன்னாங்க. உண்மையிலே சாப்பாடு தக்காளி சாதம் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஒரு குறை கூட சொல்லவே முடியாது. எங்கள் அண்ணனால் கூட அதை கிண்ட முடியல, அவங்க சூப்பராக கிண்டினாங்க. அன்னதானம் நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொன்னது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. கோயில் திருவிழாவுக்கு நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்தப்போ தான் இந்த ஐடியா தோணி நாங்கள் எல்லோரும் செஞ்சோம். மனசு நிறைவாக இருந்துச்சு. சாமி இனி போய் ஆற்றுல செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கு பட்டாசெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. 5 சாமியும் ஒரே இடத்துல ஒரே நாள்லாம் கிளம்புவாங்க ஆற்றுல இருந்து.
பார்த்தீங்களா, ஆத்துல வந்துட்டு அந்தந்த இடத்துல போயிட்டு 5 சாமிகளும் ஒரே நேரத்துல தான் செய்றாங்க. இங்க ஒரு சாமி, அங்க ஒரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சின்ன வயசு கணவன் கூட சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட்டு டைமா ஆத்துக்கு சாமி செய்றப்ப வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அதிகமா ஜென்ட்ஸ் தான் வருவாங்க. அதனால அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப மேரேஜ் பண்ண பிறகு இப்ப தான் என் பசங்களே பெருசாயிட்டாங்க. என் லைஃப்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். செய்றப்ப பார்க்குறப்போ அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்படியே அத முடிச்சுட்டு நாங்க வந்து எதிர்மாவலுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தோம். எல்லாருமே எடுப்பாங்க. சாமி ஆத்துலேருந்து வர்ற டயத்துல எடுக்கிறப்போ நல்லதுன்னு சொல்லிட்டு, அப்படியே நாங்களும் சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிருவோம். நான் வந்து அடுத்து மறுநாள் வந்துட்டு சட்டி எடுக்கிறேன் அப்படின்றதுனால நைட்டு ஃபுல்லாவே தூங்கவே மாட்டோம். சாமி வந்துட்டு 12 மணிக்கு ஆத்துல செய்ய போயிட்டு 3 மணிக்கு காலையில 3, 4 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி எதிர்மார்வாளுக்கு எடுத்து இன்னுமே சின்ன சின்ன விஷயங்கள் கிராமத்துல மாறாம இருக்கிறதுனால தான் மட்டும் வில்லேஜ்னாலே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த திருவிழாவுக்கு வரல அப்படின்னா மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னதான் லீவ் கிடைக்குதோ கிடைக்கல அடிச்சு பிடிச்சி கூட நாங்கள் இந்த திருவிழாக்காக வந்துடுவோம். ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. நீங்களே எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மறுநாள் காலையிலங்க. நான் வந்து தீச்சட்டி எடுக்கிறேன். தம்பி வந்து 1000 கால் பானை எடுக்கிறான். ஒரு இன்ஸ்டாகிராம் நான் வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அவ்வளோ பெரிய கஷ்டமான வேண்டுதல் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கடவுள் சில விஷயங்களை மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு செய்கிறப்ப அது எனக்கு கஷ்டமாகவே தெரியல. இதோட எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷமாக வந்துட்டு நான் தீச்சட்டி எடுக்கிறேன். இதனால் வரைக்கும் கை சுட்டுச்சு, உடம்பு வலிச்சிச்சுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. எல்லாமே அந்த கடவுள் நம்ம கூட இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இல்லாதவங்கள பற்றி நான் பேசலை. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னால் அந்த எமோஷ்னலை வந்து அந்த இடத்துல கண்ட்ரோலும் பண்ணவே முடியாது. என்னை அறியாமையே நான் போகிற மாதிரி எனக்கு தோணும். அந்த ஒரு 1 hour என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. காலில் செப்பல் இருக்காது. மற்ற நேரம் செப்பல் இல்லாமல் நடந்தால் எவ்வளோ கால் குத்தும். ஆனால் அந்த டயத்தில் நமக்கு எப்படி நடக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றியாச்சு. இந்த வருஷம் வந்துட்டு எனக்கு 5வது வருஷம் அப்படின்றதுனால கெடா வெட்டி தான் முடிப்போம். என்னால் எனக்கு தோணுதோ இந்த விஷயங்கள் எப்படி நடக்குது, நம்ம எப்படி நடக்கிறோம், கையில் எப்படி இவ்வளோ டக்கு சக்தி வந்து நமக்கு எரியாமல் இருக்குது, இத்தனை மாலைகள் போட்டு நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நல்லபடியாக நிறைவேற்றிட்டு அடுத்து வந்து அப்பாவும் என்னோட அண்ணனோட ஒய்ஃபும் தான் தீச்சட்டி எடுக்கிறாங்க. அதுக்காக கிளம்பிட்டோம். நம்மளவே அதை சொன்னவங்க இவ்வளோ பெரிய வேண்டுதல் என்னன்னே தெரியல. அவங்க வேறு குத்தி இவ்வளோ வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வலிக்காதான்னு எனக்கே தோணுச்சு. வாயெல்லாம் புண்ணாக இருக்காதான்னு. ஆனால் அவரை மறுநாள் நான் பார்க்குறப்ப அவர் நார்மலாக தான் இருந்தார்.
கும்மி பாட்டு பாடி கும்மி அடித்து சாமியை தூக்கிட்டு ஊர்களெல்லாம் கிளம்பியாச்சுங்க. நம்மளும் முளைப்பாரியை தூக்கிட்டு செமந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான் நான் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃபுல்லாக அத்தை தான் தூக்கிட்டு வந்தாங்க. அடுத்து வியாழக்கிழமை வந்துட்டு இந்த பொம்பளை வேஷம் போடுறது அது மாதிரி நிறைய வேஷங்கள் இருக்குது. இது வந்து எங்கள் அண்ணா, சித்தப்பா, தம்பி, நான் தான் அலங்காரம் பண்ணேன். என் பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த டான்ஸ் எல்லாம் அவங்க ஆடி முடித்த பிறகு இன்றைக்கி ஃபுல்லாக வியாழக்கிழமை ஃபுல்லாக அந்த வேஷங்கள் ஐட்டம் வந்து அவங்க விருதுகள் தாங்க. நம்ம நினைச்சது நிறைவேறிச்சு அப்படின்னா அடுத்த வருஷமே வந்துட்டு வேஷம் போடுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் வர்றதுனால களிமண்ணை உடம்பெல்லாம் அப்பிட்டு சேத்தாண்டி வேஷம் போட்டு இந்த மாதிரி ஊர்வலம் சுற்றி வருவாங்க. ஒரு விஷயத்துக்கும் ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இருக்குது வில்லேஜில். குடல் ஆட்டுக்குடல் எவ்வளோ வீசும், அதாவது அவங்க வந்து வாயில் கழித்து உடம்பெல்லாம் போட்டு ஆடுறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது கடவுள் வந்து நம்ம கூட ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். இது ஃபுல்லாக ஆட்டுக்குடல் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஊரவே சுற்றி வரணும். அவங்க சுற்றி வந்துட்டு நின்று ஆடி இவ வந்து நிறைவேற்றி முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் முத்தாலம்மன் சாமி கும்பிடுவாங்க. அது பாருங்கள் பார்க்க முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுதான் 6வது சாமி. 5 சாமிகளும் தனித்தனியாக கும்பிடுவாங்க. இது வந்து ஒரே நாள் வருவாங்க, மறுநாளே வந்துட்டு பூஞ்சோலைக்கு போயிடுவாங்க. நாங்களும் எல்லாருமே அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக அனுப்பி வச்சுருந்தோம். முகம் பார்க்க குழந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை நான் 5 நிமிஷத்துக்கு மேலே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிங்க வாகனத்தில் முத்தாலம்மன் ஊர்வலம் போயிட்டு அப்படியே பூஞ்சோலைக்கும் கிளம்பிடுவாங்க. இவங்க ஒரு நாள் வந்துட்டு மறுநாளே போகிறதுனாலேயே என்னமோ எனக்கு அவங்கள பார்த்துட்டே இருக்கப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களோட வேஷங்கள்லாம் கடைசி கூட போகணுன்றது மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி அப்பா வீட்டு சைடு வந்து ராமர் லக்ஷ்மணன் வேஷம் போட்டு அவங்களும் இதே மாதிரி தான் சுற்றி வருவாங்க. எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஊர் சைடு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் எந்தெந்த கோயில் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த கோயிலெல்லாம் விசிட் பண்ணுறேன். இந்த மாதிரி அவங்க மண்ணெண்ணெயை வாயில் ஊற்றிட்டு தீப்பந்தத்தை வந்து பொருத்துவாங்க. ஏன்னா பூதங்கள் வந்து காளியை வந்து பாதுகாத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கினி சட்டியை சுற்றி அவர் ரொம்ப நேரமாக அதை கையில் வச்சுட்டு தான் இருப்பார். எனக்கு வில்லேஜுக்கு வந்த பிறகு தான் சிட்டி லைஃபுக்கும் வில்லேஜ் லைஃபுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்தையும் சாஸ்திரம் சம்பிரதாயத்தை பண்ணி பார்க்குறப்பையும் சாமி கோயில் ஊருக்கு வந்துட்டாலே சாமி கோயில் தாங்க. உண்மையை சொல்லுங்கள் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போகாமல் கமெண்ட்டில் உங்களோட பதிவுகளை கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு உட்காந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழாவை பற்றி நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன் பாட்டு போட்டிருந்தா வீடியோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாட்டு போட்டால் எனக்கு காப்பிரைட் வருங்க. அதனால தான் நான் சாங் போடலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5 சிஸ்டர்களும் சேர்த்து வச்சு கும்பிட்ற ஒரு கண்டம்னூர் திருவிழா தான் இது. தேனி மாவட்டத்தில் இருக்குது. அதையும் கமெண்ட்டில் கேட்பீங்க. அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். வருஷத்தில் 1 டைம் கும்பிட்றப்போ பயங்கர என்ஜாய்மெண்ட்டோடு நாங்கள் இருந்து இதுக்கு வந்து நினச்சதை நிறைவேற்றி கொடுக்குற காளியாத்தாங்க தான் எல்லாருமே. நிறைவாக எங்கள் ஊர் பொங்கல் முடிஞ்சிருச்சு. காலையில் வெள்ளிக்கிழமை சாமி வந்து பூஞ்சோலைக்கு போயிடுவாங்க. திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. நாங்களும் இன்னும் நெக்ஸ்ட்டு ஊருக்கும் கிளம்பிடுவோம். திருவிழா முடிஞ்சிருச்சுங்க. ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க.